அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது மாந்தியால் 7 கோடி இழப்பு ஆன ஒரு ஜாதகம். அதாவது போன வாரம் ஒரு நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணார். ஐயா, நான் மும்பையிலிருந்து பேசுகிறேன். அவர் பேசும்போதே மலையாளம் கலந்து பேச்சு. அவர் ஒரு மலையாளி அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சொல்லுங்கய்யா அப்படின்னு, உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். சரிங்கய்யா, உங்களுடைய ஜாதகத்தை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் அனுப்பி வச்சுருந்தார். ஒரு 3 நாள் ஆகும்னு சொன்னேன். இல்லை, ரொம்ப அர்ஜென்ட்டு, எனக்கு இன்றைக்கி பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டார். ஒருத்தர் கேட்கும்போதே நமக்கு ஏதோ ஒரு இதில் இருக்காங்க, மன கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்றதுக்காக, சரி நான் நைட்டே உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன் அப்படின்ட்டு ரிஸ்க் எடுத்து நைட்டு ஒரு 10:30 மணிக்கு அந்த ஜாதகத்தை கணிச்சு, கிட்டத்தட்ட ஒரு ஜாதகத்தை கணிக்கிறதுக்கு எவ்வளவு அனுபவமானாலும் ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஆகும். அப்போத்தே நம்ம நிறைய துல்லியமான அந்த ஜோதிட கருத்துக்கள்லாம் நம்ம சொல்ல முடியும். சும்மா அப்படி மேலோட்டமாக பார்த்துட்டு சொல்கிறது ஒரு 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் சொல்லலாம். அந்த அடிப்படையில் அவருடைய ஜாதகத்தை நான் பார்த்தேன். அவர் பிறந்த தேதி, நேரம் இதெல்லாம் நான் சொல்லிடுறேன், நோட் பண்ணி வைங்க. முதல் விஷயத்தை நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அவருடைய பிறந்த தேதி, நேரம், பிறந்த ஊர் இதெல்லாம் சொல்கிறேன். அதை நீங்கள் சாஃப்ட்வேரில் போட்டு நம்ம சொன்னது உண்மையா அப்படின்றத நீங்கள் ஆய்வு செய்யணும். ரிசர்ச் ஒன்று தான் ஜோதிடத்தில் உங்களை ஒரு பெரிய மனிதனாக மாற்றும். ஓகேவா? அந்த அடிப்படையில் அவர் எனக்கு அனுப்பி வச்சிருந்தாரு. பார்த்தேன். 12ஆம் இடத்துல கேதுவும் மாந்தியும் இருந்துச்சு. இது 3 நூல்ல ஒரு செய்தி இருக்கு. கேதுவும் மாந்தியும் சேர்ந்து இருந்தால் அந்த திசை, கேது திசை வரும்போது சத்திரம் சாவடியில் சாப்பிடுவான், கொடிய வறுமைக்கு ஆளாவான் அப்படின்ற ஒரு செய்தியை 3 நூல்ல படித்து என்னுடைய தனி நோட்டில் மாந்தியை பற்றி நிறைய குறிப்புகள் எழுதி வச்சிருக்கேன். அந்த குறிப்பை பயன்படுத்தி அந்த 3 நூலில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தையவே அப்படியே நான் சொன்னேன். ஐயா, இந்நேரம் நீங்கள் சத்திரம் சாவடியில் சாப்பிடக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கும், உங்களுக்கு கொடிய வறுமை சேர்ந்திருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஒரு ஆண் ஒரு ஆண்கிட்ட அழுகிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அவர் குரல் அவ்வளோ தூரம் ரொம்ப இதாயிடுச்சு, அழுதுட்டார். ஐயா, அந்த கேது திசையில் நான் 7 கோடி ரூபாயை இழந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நீங்க கடல் சார்ந்த வணிகம் செய்ய வேண்டும் என்று நான் சொன்னேன். 100க்கு 100 உண்மையா, நான் ஒரு எக்ஸ்போர்ட்டர் அப்படின்னார். புதன் 12ல் இருந்தாலே கடல் சார்ந்த வணிகம் செய்வான் அப்படின்னு சொல்லி தாய்மகள் ஏசல்ல இந்த குறிப்பு இருக்கு. இந்த குறிப்பை நான் படித்ததுனால புதன் 12ல் இருந்தால் நீங்கள் கடல் சார்ந்த வணிகம் செய்வீர்கள் என்று சொல்லி அவர் உண்மைதானே, நான் எக்ஸ்போர்ட்டராக இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அழுதுட்டார் ஃபோனில். எனக்கு ரொம்ப சங்கடமாகி போச்சு. என்னடா அப்படின்ட்டு. இந்த கிரகம் ஒரு மனுஷனை எப்படி பாடுபடுத்துதுன்றத சொல்லணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த வீடியோ பதிவு. கேது 12ல் இருக்கு, மாந்தி சேர்ந்துருக்கு. மாந்தி சேர்ந்த கிரகம் அந்த உறவுக்கு ஆபத்தை உண்டு பண்ணும். ஆண்களுடைய ஜாதகத்துல எப்பயுமே சுக்கிரன் கூட மாந்தி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா இல்லற வாழ்க்கை இனிக்காது அப்படின்னு சொல்லி கரூர்ல நடந்த வாருங்கள் வளருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜோதிட கருத்தரங்கம் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு. அதுல நான் போய் கலந்துக்கிட்டேன். அப்ப மாந்தியினுடைய சிறப்புகளை எல்லாம் பேசினேன். அதுல புகழ் வாய்ந்த ஜோதிடர் மரியாதைக்குரிய கோவில்பட்டி தங்கபாண்டியன் ஐயாலாம் வந்திருந்தாங்க. மற்றும் பாலக்காடு குரு மணிகண்டன், அந்த விழாவை நடத்திய அருமை நண்பர், மற்றும் திருச்சியை சேர்ந்த விடி விஜயகுமார், பல ஜோதிட மேதைகள்லாம் வந்திருந்தாங்க. அப்ப அந்த விழாவில் ஒரு கருத்து பேசினேன். உறவை குறிக்கக்கூடிய கிரகத்தோடு மாந்தி சேர்ந்தால் அந்த உறவுக்கு களங்கம் உண்டாகும் என்று சொன்னேன். அதாவது சுக்கிரனோடு, ஆண்கள் ஜாதகத்துல சுக்கிரனோடு மாந்தி சேர்ந்திருந்தால் இல்லற வாழ்க்கை இனிக்காது,
பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாயோடு மாந்தி சேர்ந்திருந்தால் மாங்கல்யத்துக்கு சிறப்பு இல்லை. சூரியனோடு மாந்தி சேர்ந்திருந்தால் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் உறவு சரி இருக்காது, அது பிதிர்தோஷம் என்று சொன்னேன். சந்திரனோடு மாந்தி சேர்ந்திருந்தால் தாய்க்கு ஆகாது என்று சொன்னேன். புதனோடு மாந்தி சேர்ந்திருந்தால் தாய் மாமனுக்கு ஆகாது என்று ஒரு பட்டியலை சொன்னேன். என்ன ஆச்சரியம்னா, அந்த விழா முடிச்சுட்டு உணவு நேரம், சாப்பாடு நேரம், நாங்கள் கோயில்பட்டி தங்கபாண்டியன் ஐயா, நான், திருச்சி ரவிச்சந்திரன் ஐயா, பாலகிருஷ்ணன், கரூர் பாலகிருஷ்ணன், அவர் தான் அந்த விழாவை ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த கூட்டத்தில் ஒருத்தர் வேகமாக வந்து அவருடைய ஜாதகத்தை மொபைல் போன்னு காட்டினார். ஐயா, நீங்கள் சொன்னது மாதிரியே சுக்கிரனோடு மாந்தி சேர்ந்து எனக்கு 11 இருக்கியா, என்னுடைய மனைவி இறந்துட்டாங்க அப்படின்னாரு. அப்ப ஜோதிட சாஸ்திரத்துல மூல நூல்களில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் அப்படியே உண்மையாகத்தான் இருக்கு. இதெல்லாம் பொய் கிடையாது. ரிஷிகளும் முனிவர்களும் தவம் இருந்து 300 ஆண்டுகள் தவம் இருந்து மனிதனுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டம் வந்து இன்பத்தை தருமா துன்பத்தை தருமா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இறைவன் எம்பெருமான் சிவபெருமான் படைப்புல உருவானது இந்த அரிய கலை, ஜோதிட கலை, தெய்வீக கலை. இந்த கலையில பாருங்க, சென்னையில் இருக்கக்கூடிய வீட்டை வித்து விட்டேன், என்னுடைய காரை வித்து விட்டேன், நீங்கள் சொல்வதை போல சத்திரம் சாவடியில சாப்பிடக்கூடிய நிலைமை தான் எனக்கு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு மிகவும் வருந்தினார். ரொம்ப சங்கடமாகி போச்சு. அதுக்கப்புறம் சுக்கிர திசை, பயப்படாதீங்க, சுக்கிர திசை ஒன்று நல்லா இருக்கும், 11 சுக்கிரம் இருக்கு, ஆட்சி பலத்தோடு இருக்கு, விட்ட காசை பூரா நீங்க எடுத்துருவீங்க அப்படின்னு சொல்லி அவரை நான் தேர்த்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இதை நீங்க ஆய்வுக்கு எடுத்துக்கங்க. அதாவது மூல நூல்ல என்ன சொல்லுதுன்னா, 12ஆம் இடத்தில் கேது அமர்ந்து கூட மாந்தி அமர்ந்தால் சத்திரம் சாவடியில் சாப்பிடும் வறுமை நிலை வந்து சேரும். இது மூல நூல்ல உள்ள வார்த்தை. அவர் பிறந்த தேதி 24/5/1975 காலை 9 மணி. கேரளா மாநிலத்தில் கொல்லம் என்ற இடத்துல பிறந்தவர். அவர் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாயை இந்த மாந்தி தரக்கூடிய விஷயத்தினால இழந்திருக்காரு. அப்படின்னும் போது அது ரொம்ப வேதனையாக இருக்கு. அதனால மூல நூல்களில் சொல்லப்பட்ட செய்திகள் எல்லாம் மாந்தியோட சேர்ந்து இருந்தா புலிப்பாணி சித்தர் நிறைய சொல்றார். உதாரணத்துக்கு 4ஆம் இடத்தில் கேதுவும் மாந்தியும் சேர்ந்து அமர்ந்திருந்தால் குடியிருக்க குச்சி இல்லை அப்படின்றார். குச்சி இல்லை அப்படின்னா என்னன்னா, அவனுக்கு எத்தனை கோடி ரூபாய் சொத்து இருந்தாலும் வீடு அமையாதுறான்றார். சொந்த வீடு அமையாது. பெரும்பாலும் கேது 4ஆம் இடத்துல இருந்தா சொந்த வீடு அமையாது. அவங்க பேர்ல வந்து வீடு இருக்காது. மற்றபடி இடங்கள் வச்சிருப்பாங்க, பணம் வச்சிருப்பாங்க, நகை வச்சிருப்பாங்க. ஆனா வீடு மட்டும் அவங்க பேர்ல அமையாது. அதே நேரத்துல 4ஆம் இடத்துல கேதுவும் மாந்தியும் சேர்ந்து அமர்ந்திருந்தால் அவங்களுக்கு 5000 கோடி ரூபாய் இருந்தாலும் அவருடைய பெயரில் சொந்தமாக வீடு அமைவதில்லை என்பதை புலிப்பாணி சித்தர் தன்னுடைய புலிப்பாணி 300 என்ற நூலில் வந்து இதை எழுதியிருக்காரு. அப்ப இந்த மாந்தியை நம்ம கட்டாயம் பார்க்கணும். மாந்தியை பத்தி மொத்த மூல நூல்களில் கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட்ஸ் இருக்கும். அவ்வளவுதான். ஒரு 100 பாயிண்ட்டை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாந்தியை நிறைய பலனை சொல்லுது. ஏகப்பட்ட பலனை சொல்லுவதற்கு இந்த மாந்தி ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வரக்கூடியவங்களை வந்து நம்ம அலாட் பண்றதுக்கு, இந்த டைம் உங்களுக்கு சரியில்லை, நீங்க பிசினஸ் பண்ணுவதை கொஞ்சம் நிதானமாக செய்யுங்கள், புதிய முதலீடு எல்லாம் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அலாட் பண்ணலாம். அதாவது ரோட்ல போய்கிட்டே இருக்கோம், போய்கிட்டே இருக்கிறப்ப டேக் டைவர்ஷன் அப்படின்னு சொல்லி போர்டு வச்சிருப்பாங்க சாலை பணியாளர்கள். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ரோட்ல போகாதீங்க, இந்த ரோட்ல போனீங்கன்னா அங்க பள்ளம் தோண்டி போட்டிருக்கோம், அதனால நீங்க வேற பாதையில போங்க அப்படின்னு அர்த்தம். டேக் டைவர்ஷன் தான். அதையும் மீறி நம்ம போனோம்னா பள்ளத்துல விழுந்துருவோம் அல்லது திரும்பி வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுரும். அது மாதிரி தான் டேக் டைவர்ஷன் அப்படின்ற போர்டை வைக்கக்கூடிய ஆளுங்க ஜோசியர்கள். அவங்க அலர்ட் பண்ணுவாங்க, இந்த நேரத்துல இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு, கிரக அமைப்பு இப்படி இருக்கு, அதனால மிக சூதானமாக இருங்க அப்படின்னு சொல்லி அலர்ட் பண்ணுவாங்க. விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார். அதை ஜோதிடருடைய ஆலோசனையை கேட்டு அவங்க வந்து அதை நடந்தாங்க அப்படின்னா
அதுல இருந்து விதியை மதியால் வெல்லலாம், அதுக்கு விதி இருந்தால். அதனால இப்படிலாம் அமைப்பு இருக்கு. இன்னமும் நான் நிறைய இந்த மூல நூல்கள் உள்ள விஷயத்த அடுத்த வீடியோவில் மாந்தியை பற்றி மிக தெளிவாக விரிவாக நான் உங்களுக்கு போட இருக்கேன். அதுவரை நீங்கள் காத்திருங்கள். தயவு செய்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை, குறை இருந்தாலும் அந்த குறையை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.